கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. நாம் இந்த வேதாகம வகுப்பை தொடங்கி அதற்கான ஒரு வருடம் முடிகிறது என்று நினைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். முதல் வகுப்பிலே கலந்து கொள்ளாதவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு ப்ரீஃபேஸ் போல நான் அதை வேகமாக சொல்லுகிறேன். எழுதினவர் யோவான், நமக்கு எல்லோரும் அறிந்த காரியம். ஆனால் அது இலகுவாக யோவான் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை நாம் பார்த்தோம். அது எப்படியாக வேதாகமத்திலே அதை பிடிக்க முடிகிறது, எப்படியாக அதை கணிக்க முடிகிறது என்று சொல்லி அதனுடைய ரெஃபரன்ஸஸை நாம் கண்டதை கடந்த வாரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 60வது ஆண்டிலிருந்து 90வது ஆண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் எழுதப்பட்டது. பழைய வேதாகமத்திலே 43வது பொசிஷன், புதிய ஏற்பாட்டிலே 4வது புஸ்தகமாக இருக்கிறது. இது வாழ்க்கை வரலாற்று அல்லது பயோகிராஃபி என்று சொல்லப்படுகிறதுல இது கடைசி புஸ்தகம். மொத்தம் 21 அதிகாரங்கள் இருக்கிறது. வசனங்கள் 879 879 வர்சஸ் இதில் இருக்கிறது. ஆங்கில அடிப்படையில் பார்க்கும் பொழுது 19,099, அதாவது 19099. இது நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம், இருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று வரும்பொழுது அது குறிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதனுடைய கீவேர்ட், இதனுடைய திறவுகோல் வார்த்தை என்று சொல்லும் பொழுது பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசி அப்படிங்கிறதா இதனுடைய திறவுகோல் வார்த்தை. இட்ஸ் எ கீவேர்ட். யோவான் எங்கு பார்க்கும் பொழுதும் இந்த அடிப்படையிலே அது இருப்பதை நாம் கவனிக்க முடியும். இதனுடைய 2 திறவுகோல் வசனங்கள், கீ பேசேஜஸ், முக்கியமான அல்லது மைய கருத்துக்கள் கொண்ட 2 வார்த்தைகள் உண்டு, வசனங்கள் உண்டு. அது 1வது அதிகாரம் 11லிருந்து 13 வசனங்கள் ஒன்றும், 2வதாக 20வது அதிகாரம் 30லிருந்து 31 வசனங்கள். 1வது அதிகாரம் 11, 12, 13 1வது கீ வேர்ட், கீ பேசேஜ். 2வது கீ பேசேஜ் 20வது சாப்டர் 30, 31. சாப்டர் 1 verse 11 to 13, சாப்டர் 20 verse 30 and 31. இது 2 முக்கியமான மைய கருத்துக்கள் கொண்ட வசனங்கள். கீ சாப்டர், முக்கியமான அதிகாரம் என்று பார்க்கும் பொழுது, முக்கியமான அதிகாரம் என்று சொல்வதற்கல்ல, ஒரு திறவுகோல் அதிகாரம். கீ சாப்டர் யோவான் 3வது அதிகாரம். உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு கூட தெரிந்த ஒரு வசனம் 3:16. இது ஒரு திறவுகோல் அதிகாரம் என்று சொல்ல வேண்டும். இது எழுதப்பட்டது யாருக்காக, யாரை மனதிலே வைத்து எழுதப்பட்டது, அல்லது ரிசீவர் ஆஃப் திஸ் காஸ்பல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிரைமரிலி முதலாவதாக இது எழுதப்பட்டது புறஜாதியாரான கிறிஸ்தவர்கள், ஜென்டைல் கிறிஸ்டியன்ஸ், அல்லது நம்மை போல இருக்கக்கூடியவர்கள், இஸ்ரவேல் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. 2வதாக பார்க்கும் பொழுது ஓவரால் எல்லாருக்காகவும் இது எழுதப்பட்டது. பிரைமரிலி இது இஸ்ரவேலர்கள் அல்லாத கிறிஸ்தவர்களுக்காக ஒரு மைய கருத்தாக எழுதப்பட்ட ஒரு வாக்கியம். 2வது ஓவரால் எல்லாரும் என்று இதை நாம் கவர் செய்ய முடியும். ஏன் இதை நான் சொல்லுறேன் என்று சொன்னால், இது எழுதப்பட்ட விதம், உபயோகப்படுத்தப்பட்ட வகைகள், கிரேக்க எழுத்துக்கள், எபிரேய எழுத்துக்கள், இதெல்லாம் அவர்களுடைய கலாச்சாரங்களை அடங்காதபடிக்கு இது புறஜாதியார் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையில் எழுதப்பட்ட ஒரு ஸ்டைல். மத்தேயுவை நாம் பார்க்கும் பொழுது ஒரு வகை இருக்கிறது, மார்க்கு, லூக்கா, யோவானை பார்க்கும் பொழுது இது பிரபலியமாக எல்லா இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் வாசிக்கும் பொழுது இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையில் எழுதப்பட்டது. ஆகவே தான் இந்திய தேசத்தில் நாம் பல இடங்களிலே பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு காலேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை அவர்கள் தனியாக கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க முடியும். மற்ற மத்தேயுவோ மார்க்குவே நாம் கொடுக்கும் பொழுது பல கேள்விகள் எழும்பும். ஆனால் யோவானை யார் படித்தாலும் அதற்கு அவர்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு. எப்படியாக இது யோவான் தான் எழுதினார் என்று வல்லுநர்கள் கண்டுபிடித்தார்கள் என்கிற அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். இலகுவாக அது சொல்லப்படவில்லை. இது இயேசு கிறிஸ்து
மிகவும் நேசித்த ஒரு சீஷன் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அது யார் என்று எவ்வளவு அது சூசகமாக தன்னுடைய பெயரை மறைத்திருக்கிறார் அல்லது வெளிப்படுத்தப்படாமல் இருந்தது என்று சொல்லி ஏறத்தாழ ஒரு 7 எவிடன்ஸை வைத்து நாம் கடந்த வாரத்தில் அதை பார்த்தோம். இதனுடைய ஆப்சர்வேஷன்ஸ் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவனுடைய தெய்வத்தன்மையாக இருக்கக்கூடிய தேவனுடைய மகன் என்கிற ஒரு அடிப்படை இதில் எழுதப்பட்டது. இரண்டாவதாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் நடைமுறைப்படி அல்லது குரோனாலாஜிக்கல் படி நடந்த சம்பவங்களின் டைம் லைனிலே எழுதப்படவில்லை. இது ஒரு தலைப்பின் கீழே, டாபிக்கல் என்று சொல்லுவார்கள், தலைப்பின் கீழே ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டால் அந்த தலைப்புக்கு தேவையான ஆதாரங்கள் அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையிலே இது அமைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். முதலாவது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் நடந்த முதலாவது சம்பவம், கடைசி நடந்தது வெளிப்படுத்தின விசேஷம் என்று நாம் இடைப்பட்ட காலத்தில் சொல்லப்பட்டாலும், ஆனால் இடைப்பட்ட ஒரு புஸ்தகங்கள் யோபுவோ சங்கீதமோ அல்லது எரேமியாவோ ஏசாயாவோ இது டைம் லைன் படி அடுக்கப்படவில்லை. வேதாகமம் முழுவதும் பார்க்கும் பொழுது யோபு எழுதினதான புஸ்தகம் எல்லா புஸ்தகத்தை காட்டிலும் மிகவும் பழமை வாய்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் டைம் லைன் படியாக அது அமைக்கப்பட்டிருந்தால் யோபு முதலாவது இடத்துல இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆதியாகமத்தை முதலாவது வைத்திருக்கிறார்கள். காரணம், படிக்கக்கூடியவர்கள், வேதாகமத்தை படிக்கக்கூடியவர்கள் அதை வாசிக்கும் பொழுது அந்த டைம் லைன் அவர்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவாக அமைக்க முடியுமோ அதை அமைத்தார்கள். அதுபோல யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் டைம் லைன் படியாக கிடையாது அல்லது குரோனாலாஜிக்கல் மெத்தடில் கிடையாது. இது டாபிக்கல் பேசிஸ், புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒன்று. 21 அதிகாரங்களும் சுற்றி சுற்றி வருகிறது 7 மிராக்கிள்ஸ் அடிப்படையிலே வைத்து, 7 மிராக்கிள்ஸை அடிப்படையாக வைத்து இந்த முழு 21 அதிகாரமும் சுற்றி சுற்றி வருகிறதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே வேளையிலே 7 ஐயம், நான் என்கிற, நானே என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்கியங்கள் அடிப்படையிலே வரக்கூடியதாக இந்த 21 அதிகாரமும் அமைந்திருக்கிறது. முதலாவது பட்டியலிடுகிறேன். முதலாவது இந்த 7 ஐயம்ஸ், நானே என்று சொல்லக்கூடிய அந்த 7 காரியமும் இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் அடங்கியிருக்கிறது. இதை சுற்றி இந்த 21 அதிகாரங்களும் வருகிறது. முதலாவது அதிகாரம் 6வது அதிகாரம் 35 48வது வசனம், ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் 6வது அதிகாரம் 35 48 நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக 8வது அதிகாரம் 12வது வசனமும் 9வது அதிகாரம் 5வது வசனமும், சாப்டர் 8 verse 12, சாப்டர் 9 verse 5, அதில் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு, நானே ஜீவ வெளிச்சம், நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் 2வது. 3வதான நானே வாசல், 10வது அதிகாரம் 7 9, 10வது அதிகாரம் 7 9 வருகிறது. நானே வாசல், ஐ ஆம் த டோர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். 10வது அதிகாரம் 11 14, 10வது அதிகாரம் சாப்டர் 10 verse 11 and 14, அதில் ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அடுத்தது 11வது அதிகாரம் 25வது வசனம், ஐ ஆம் த ரெசரக்ஷன் அண்ட் லைஃப், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற சாப்டர் 11 verse 25, ஐ ஆம் த ரெசரக்ஷன் அண்ட் லைஃப் என்கிற ஒரு காரியம். அடுத்தது 6வது வாக்கியம் சாப்டர் 14 verse 6, 14 6வது வசனம், ஐ ஆம் த வே ட்ரூத் அண்ட் லைஃப், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற 6வது. கடைசியாக 7வது வாக்கியம், ஐ ஆம் த வைன், VINE, W கிடையாது, W என்று சொல்லும் பொழுது வேற அர்த்தம், VINE, நானே மெய்யான திராட்சை செடி. 15வது அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் இந்த 7 ஐஎம் ஸ்டேட்மெண்ட்டை சுற்றி சுற்றி வருகிறதும் 7 மிராக்கிள்ஸை சுற்றி வருகிறதுமான இந்த 21 சாப்டர்ஸ் நாம் பார்க்க முடியும். யோவானை குறித்த சில சுவாரஸ்யமான அல்லது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த யோவானுக்கும் அவருடைய சகோதரனுக்கும் ஒரு பட்ட பெயர் வைத்தார். என்ன பெயர் தெரியுமா? இடிமுழக்க பிள்ளைகள் என்று சொல்லி. மார்க்கு 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம்.
பொவர்னகேஸ் என்று பெயரிட்டார். பொவர்னகேஸ் இடி முழக்கம் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னகேஸ் என்னும் என்கிற பெயரிட்டாராம் இயேசு கிறிஸ்து யாக்கோவும் யோவானுக்கும். இந்த 2 பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் நேம், ஒரு நிக் நேம் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர்களுடைய தன்மைகள், இடிமுழக்க மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் அவருக்கு இருந்தது. அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்போ எவ்வளோ ஒரு ஆட்டிடியூடு நிறைந்த ஒரு மனுஷனாக, ஒரு உத்வேகம் நிறைந்த ஒரு மனுஷன் யோவான் என்று நாம் பார்க்க முடியும். அடுத்தது 2வதாக, இவர் செபதேயுவின் குமாரனும். அவங்களுடைய தாயார் யாருன்னு தெரியுமா? யோவானுடைய தாயார் பேர் சலோமி. யோவானுடைய தாயார் பேர் சலோமி. இந்த சலோமி என்பவள் கலிலேயாவிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் தொடங்கி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நேரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்த ஒரு தாயார். மார்க்கு 15வது அதிகாரம் 40-41 வசனங்களை வாசிக்கலாம். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும். பாருங்க, சலோமே அப்படிங்க, சலோமே அங்க இருக்கிறாங்க ஒண்ணு. அடுத்தது கலிலேயாவில் இருக்கிற காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்த ஒரு தாயாருடைய குமாரன் தான் இந்த யோவான். அவருடைய தகப்பனார் பேர் செபதேயு, நமக்கு நன்றாக தெரியும். இன்னொரு ஆதாரத்தை கூட எழுதி கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27வது அதிகாரம் 56வது வசனத்திலும் அது வருகிறது. மத்தேயு 27:56, 27:56. மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். அங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அங்க இருந்த இந்த பெண்கள். 3வது, இந்த யோவான் ஆதியிலே யோவான் ஸ்நானகனுக்கு சீஷனாய் இருந்த ஒரு மனுஷன். 1வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரம் 19 51 முடிய அந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். இந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் ஸ்நானகனுக்கு சீஷனாய் இருந்த ஒரு மனுஷன். அதற்கு பின்னதாக யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்து, இவர்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இரட்சகர் என்று சொன்னதுக்கு பின்னதாக அவரை பின்பற்ற தொடங்கின ஜனங்களிலே இந்த யோவானும் ஒருவர். யோவான் ஸ்நானகன் வேறு, யோவான் அப்போஸ்தலன் வேறு. யோவானில் இந்த சுவிசேஷம் எழுதினது யோவான் அப்போஸ்தலன், வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினதும் யோவான் அப்போஸ்தலன். மொத்தம் 5 புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறார். இந்த யோவான் ஸ்நானகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை நாம் பார்க்கும் பொழுது, தன்னுடைய சீஷர்கள் வளர்த்தி வருகிறார். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இவருக்கு பின்னதாக செல்லுங்கள் என்று சொல்லி அவரை ரீடைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஊழியக்காரன். தனக்கு என்று ஒரு சீஷர்கள் கூட்டத்தை சேர்ப்பதை விட, கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் இப்படிதான் நம்ம தொடங்கினாலும் கொஞ்ச நாள் போகும் பொழுது நம்ம கூட்டத்தை பார்க்க பார்க்க ஒரு வழக்கமாக ஊழியக்காரர்களுக்கு ஒரு எண்ணம் வரும். கூட்டம் கூட 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 ஒரு சந்தோஷம் வளரும். இவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பின்னதாக அவருக்கு பின் செல்லுங்கள் என்று சொல்லி அவர் ரீடைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அவரிடத்துல நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பிரயாணம் இருக்கிறது, தனக்கு பின்னதாக அல்ல. இயேசு கிறிஸ்துவை நோக்கி வரக்கூடிய ஒரு பிரயாணம், அந்த ஒரு கேரக்டர் நாம் அங்கு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் கொடுத்த ஞானஸ்நானத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஞானஸ்நானத்திற்கு வித்தியாசம் உண்டு. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்னது? எதுக்குங்க? யோவான் எதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கென்று. மனம் திரும்புதலுக்கென்று யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. ஆனால் நாம இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறது எதுக்குன்னா பாவ மன்னிப்புக்கென்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த ஞானஸ்நானத்திற்கும் நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிற ஞானஸ்நானத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். ஆனால் நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறது பாவ மன்னிப்புக்கு என்று எடுத்துக்கொண்டிருக்கிற ஞானஸ்நானம். சரி, இது அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட். அவர், இந்த யோவான் என்கிறவர் ஒரு அப்போஸ்தலர். யோவான் ஒரு அப்போஸ்தலர். லூக்கா 6வது அதிகாரம் 12 16 முடிய அந்த லிஸ்ட்ல நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12 16 முடிய சொல்லப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள் பட்டியலே வரக்கூடிய யோவான் இந்த யோவான், நாம் பார்த்து கொண்டிருக்கிற யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான். 12 அப்போஸ்தலர்கள், அதில் ஒருவன்
காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்து போனவனுக்கு பின்னதாக வேறொரு ஆளை தேர்ந்தெடுத்தார்கள். பின்னதாக பவுல் அப்போஸ்தலன் அங்கு ஜாயின் பண்ணுகிறார். அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கு வேதாம ரீதியாக ரூல்ஸ் இருக்கிறது. வேதாகம ரீதியாக ரூல்ஸ் இருக்கிறது. யார் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட முடியும் என்று சொல்லி நான் ஏற்கனவே வேறொரு கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தற்காலங்களிலே எப்பேற்பட்ட ஒரு மனுஷனும் மன்னிக்கணும், ஆனால் அதுதான் உண்மை. எப்பேற்பட்ட ஒரு மனுஷனும் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலன் என்று போட்டால் வேதாகமத்தின்படி அங்கீகாரம் இல்லை. அதற்கான ஆதாரம் மிக தெளிவாக நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். அந்த வசனத்தை கூட நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தில் வருகிறது. 21வது வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்திருந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். பாருங்க என்ன அங்க தகுதி இருக்குதுன்னு சொன்னா, யூதாஸ் காரியோத்தை அங்க செத்து போயிட்டார். ஆனால் 12 பேர் அங்க வேணும் அப்படிங்கிற ஒரு நியமனத்துல சங்கீதத்துல ஒரு சொல்ல அந்த அதிகாரத்தில் கோட்படி அவர் சொல்றாரு. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது, ஒருவனும் அதில் பிரவேசியாதிருப்பான வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அந்த ஸ்தானத்திலே வேறொருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. நிறைய ஏறத்தாழ 120 பேர் அங்கு கூடியிருப்பதை நாம் மேலே நாம் பார்க்க முடியும். 120 பேரில் இயேசு கிறிஸ்துடைய தாயார் உண்டு, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அநேக பெண்கள் உண்டு, மற்ற சீஷர்கள் உண்டு. இவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஒரு டைம் லைனை பேஸ் பண்ணி இன்ன காலத்திலிருந்து இன்ன காலம் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களிலே நாம் ஒருவரை தேர்ந்தெடுக்கணும். யாரா இருக்கணுமாம்? ஒரு அப்போஸ்தலனாக வருவதற்கு முதலாவது தகுதியிலிருந்து கடைசி தகுதி வரைக்கும் என்ன? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்கள் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன். 3 குவாலிட்டி அங்க இருக்கணும். முதலாவது யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் ஒன்று. யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் 2. மூன்றாவது அவர் யார்? இயேசு கிறிஸ்து நம்ம இடத்தில் இந்த அப்போஸ்தலர்களிடத்திலே சஞ்சரித்து இருந்த காலங்கள் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டுமாம். அப்போ இன்றைய காலத்தில் யார் அப்போஸ்தலர்னு போட்டுக்கொண்டாலும் அது அவர்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்க யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு உயிரோடு இருந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து பரத்துக்கு ஏறின சம்பவத்தை அவங்க பார்த்துருக்கணும். இந்த அப்போஸ்தலரோட கூட ஊழியம் செய்த எல்லா கால் மேலாம் ஓடி இருந்த நாட்கள் எல்லாம் கூட இருந்திருந்தாங்கன்னா அவங்க அப்போஸ்தலர்கள் அப்படின்னு போடக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷனை அவர்கள் பெறுகிறார்கள். இல்லாத பட்சத்தில் வேதாகமத்தில் நமக்கு இடம் இல்லை என்கிறது அப்பட்டமான ஒரு உண்மை. அடுத்தது, இந்த யோவானுக்கு வேறொரு பேர் என்று சொல்லியிருந்தேன். இந்த யோவான் வேறொரு முக்கியமான ஒரு நபராக கூட இருந்திருக்கிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் 2:9. இந்த யோவான் ஒரு தூண்களாக எண்ணப்பட்ட ஒரு காலம். கலாத்திய சபைக்கு அவர் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்த பொழுது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான், இந்த 3 பேரும் அவர்கள் தூண்களாக சபைக்கு தூண்களாக இருக்கிறார்கள். இவர்கள் அப்போஸ்தலர்கள், அதே வேளையிலே சபைக்கு தூண்கள், சபையிலே மற்றவர்களை தாங்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு ஒரு சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக, முதன்மை என்று சொல்லுவதை விட தூண்களாக, ஒன் ஆஃப் த பில்லர்ஸ், அவர்கள் தூண்களாக ஒரு சபைக்கு இருப்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே மொத்தம் 3 முறை இந்த யோவானுடைய பெயர் அழைக்கப்படுகிறது.
முதலாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே யோவானுடைய பெயரை நாம் பார்க்கிறோம். பின்னதாக 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே யோவானுடைய பெயரை நாம் பார்க்கிறோம். 8வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 3 முறை இந்த யோவானை நாம் பார்க்கும் பொழுது பேதுருவோடு இணைக்கப்பட்டு நாம் பார்க்கிறோம். அதாவது இது தனியாக சொல்லப்படல, பேதுருவோடு இணைக்கப்படுகிற 3 முறையை யோவானுடைய பெயரை நாம் இந்த புதிய ஏற்பாட்டிலே காண முடிகிறது. இவர்கள் ஊழியம் செய்த காலங்களிலே எல்லா நேரங்களிலும் இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுதும், இயேசுக்கு அன்பான சீஷன் வருகிறான் என்று சொல்லும் பொழுதும் அங்களது பேதுரு இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. 3 சம்பவங்களிலும் இந்த பேதுருவோடு சேர்ந்து யோவான் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டியை நாம் அந்த இடத்துல கவனிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 1வது வசனமும் 4:13, 8:14 3 இடங்களிலும் பேதுருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக ரோமர் அரசாங்கத்தின் மூலமாக பத்மு தீவிற்கு இவர் நாடு கடத்தப்பட்ட ஒரு நபர். பத்மு தீவிற்கு நாடு கடத்தப்பட்ட ஒரு நபர் இந்த யோவான். ரோமர்களுடைய அரசாங்கத்திலே இது நடந்த ஒரு சம்பவமாக நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் அந்த இடத்துல வைத்து எழுதப்பட்டதையும் நாம் 1வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதை கவனிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு வட்டாரத்திலே பேசப்பட்ட இந்த யோவான், இது எப்படியாக இந்த புஸ்தகம் யோவான் தான் எழுதினார் என்று சொல்லி நாம் கடந்த கிளாஸில் நாம் வாசித்த பொழுது அதற்கான ஆதாரத்தை பார்த்தோம். இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமான ஒரு சர்க்கிள். அப்போஸ்தலர்களை அவர் அழைத்திருந்த பொழுதிலும் தனக்கு என்று நெருக்கமாக ஒரு சர்க்கிளை வைத்திருந்தார் என்று சொல்லி போன கிளாஸில் நாம் பார்த்தோம். அவர்களை எல்லா இடத்திலும் கொண்டு போன பொழுதும் இந்த யோவான் அவரோடு கூட இருந்த ஒரு சமம். he is one of the inner circle of Jesus என்று சொல்லி நாம் அதை பார்க்க முடியும். அடுத்தபடியாக இரேனியஸ் என்கிற ஒரு சீஷன். இவர் யாருடைய சீஷன் என்று சொன்னால் பாலிகார்ப்புடைய சீஷன். பாலிகார்ப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லது இந்த யோவானுடைய அப்போஸ்தலனாகிய யோவானுடைய ஒரு மாணவன், அப்போஸ்தலனாகிய யோவானுடைய மாணவனுடைய பெயர் பாலிகார்ப். இந்த பாலிகார்ப்புடைய சீஷன் இரேனியஸ். இயேசு கிறிஸ்து பிறந்து AD 185 ஆனோ டொமினோ, ஆஃப்டர் டெத் அல்ல, அது ஆனோ டொமினோ. AD 185 வாழ்ந்து கொண்டிருந்தான இரேனியஸ் என்கிற ஒரு சீஷன், பாலிகார்ப்பினுடைய சீஷன். இந்த பாலிகார்ப் யாருன்னா அப்போஸ்தலனாகிய யோவானுடைய ஒரு மாணவனாக இருந்தார். இந்த இரேனியஸ் எழுதியிருக்கிறார், அப்போஸ்தலனாகிய யோவான் ட்ரோஜான் என்கிற மன்னர் காலத்திலே உயிரோடு வாழ்ந்திருந்தார் என்று சொல்லி அவருடைய புத்தகத்திலே பார்க்கும் பொழுது எம்பரர் ட்ரோஜானுடைய காலத்திலே இவர் உயிரோடு இருந்தாராம். அவருடைய காலகட்டம் எப்பொழுது என்று சொன்னால் AD 98 to 117, அதாவது 98 117 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்திலே அரசாங்கம் செய்து கொண்டிருந்த ட்ரோஜான் என்கிற ராஜாவினுடைய நாட்களிலே யோவான் வாழ்ந்து கொண்டிருந்ததாக ஒரு ஆதாரம் நமக்கு இருக்கிறது. இது வேதாகமத்திற்கு புறம்பே உள்ள ஒரு சம்பவம். அவருடைய உயிர் நீண்ட நாள் வாழ்ந்தார், நிம்மதியாக அவர் இறந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இவர் 117வது ஆண்டு வரைக்கும் யோவான் உயிரோடு இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. யோவான் மொத்தம் புதிய ஏற்பாட்டில் 5 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். முதலாவது புஸ்தகம் யோவானில் சுவிசேஷ புஸ்தகம், 2வது 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம், 5 புஸ்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அடுத்தபடியாக கடைசி ஐ விட்னஸ், இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து பாவிகளுக்கு என்று மரித்து உயிரோடு எழுந்து பரத்துக்கு ஏறி சென்ற அந்த சம்பவங்களுக்கான கடைசி ஐ விட்னஸாக மரித்தவர் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான். இத்தனை காரியங்கள் அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. யோவானின் சுவிசேஷ புஸ்தகத்துக்குள்ள நாம் கடந்து வரலாம். 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சரி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஒரு மிகவும் ஒரு டாக்டரின் நிறைந்த ஒரு வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. நான் இந்த முதலாவது கிளாஸ் தொடங்கும் பொழுது நான் சொன்னேன், கண்டிப்பாக இந்த சுவிசேஷத்தை முடிக்கும் பொழுது அநேகருக்கு
சில குழப்பங்கள் ஏற்படணும், அல்லது ஏற்கனவே இருக்கிற குழப்பம் அது தெளிவடையணும், அல்லது நீங்கள் நிச்சயமாக வாயை திறந்து இந்த கேள்வியை கேட்பீர்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து தெய்வத்தன்மை உடைய தேவனுடைய குமாரன் அல்லது தேவனாகிய தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு எம்பசைஸ், ஒரு மிகவும் அழுத்தம் திருத்தமாக இந்த சுவிசேஷத்திலே அவர் எழுதியிருப்பதை நாம் கவனிக்க முடியும். முக்கியமாக சிலர் சொல்லுவார்கள், அவர் தேவனாய் இருந்தவர், தேவனானவர் பூமியில இருக்கும் பொழுது அவருடைய பாடுகளோ அல்லது சிலுவை மரணமோ அல்லது அவர் செய்த காரியங்களோ மிகவும் இலகுவாக முடியும். அதில் என்ன பெரிய விஷயம், அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது வேதனை, அவங்களுக்குலாம் வலி இருக்காது, அவங்களாம் தேவனாக இருந்ததுனால அவங்களுக்கு வலி இருக்காது, ரத்தம் சிந்தலாம் ஒரு மேஜிக் மாதிரி நடந்து முடியும் அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையாகவே அவர் மனிதனாய் இருந்தார் என்கிறதற்கான கேரக்டர்ஸ், ஆட்டிடியூட்ஸை நாம் பார்க்க முடியும். முதலாவது, அவர் இளைப்படைந்தவராய் இருந்தார். 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யோவான் 4:6. பாருங்க, அவர் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று, அவருடைய வேரினஸ், ஒரு மனுஷனுக்கு, நார்மலான மனுஷனுக்கு கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா எப்படி டயர்ட் ஆகுமோ, அவர் நடந்து வந்த களைப்பிலே இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் ஒரு நார்மலான, ஒரு சாதாரண நம்மை போல ஒரு மனுஷனாக கடந்து வந்து நம்மை போல பாடுகளை அனுபவித்து நமக்கு பாவ மீட்பை கொடுத்த ஒரு தேவன். அடுத்தது, அவர் பசி உடையவராய் இருந்தவர். 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர்னால முடியும், நாங்க தண்ணி குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு நாங்க உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா பைபிள் அப்படி சொல்லல. உபவாசம் அப்படின்னா வாய்க்குள்ள ஒன்றும் போகக்கூடாது, அவ்வளவுதான். தண்ணி குடிச்சிட்டு அல்லது ஜூஸ் குடிச்சிட்டு அல்லது நாங்கள் கோழி மாத்திரம் சாப்பிட மாட்டோம், அல்லது கறி மாத்திரம் சாப்பிட மாட்டோம், தலைக்கு பூ மாத்திரம் வச்சுக்க மாட்டோம், பட்டுப்புடவை மாத்திரம் கட்டிக்க மாட்டோம், இது எங்களுடைய உபவாச நாள் அப்படின்னா அது நம்ம தான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். உபவாசம் அப்படின்னா வாய்க்குள்ளார ஒன்றும் போகக்கூடாது, அவ்வளோதான் உபவாசம். அவர் இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனுஷனாக நம்மை போல இருந்ததுனால அவருக்கு பசி உண்டாயிற்று என்கிற சம்பவம் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரே ஒரு ஆதாரமாக நான் எழுதி வைத்தது 4வது அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிங்க. கொள்ளும்படி ஊருக்குள்ளே போய் எடுத்துட்டு வர்றது, அவருக்கு பசிக்குமே, நமக்கும் பசிக்கும், நம்ம போய் சாப்பிடணும்னு சொல்லி ஊருக்குள்ளே போய் சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்கு இவர் இங்கே உட்கார வச்சுட்டு உள்ளே போயிட்டு வராங்க. அவ்வளோ அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது. அவர் ஒரு சாதாரண மனுஷனாக அவர் இருந்தார், நம்மை போல பசி உடையவர், நம்மை போல இளைப்படைந்தவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அடுத்தது, அவருடைய டிபெண்டன்ஸ் இருந்தது. அவர் எப்பொழுதுமே ஒருவரை சார்ந்து இருந்தார். யாரை சார்ந்திருந்தார்? தேவனை சார்ந்திருந்தார். எப்பொழுதும் தானாக சுயமாக எதையும் அவர் போதிக்கவில்லை, சுயமாக எதையும் செய்யவில்லை. he was dependent. 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியை செய்கிறாராம். அவர் ஒரு டிபெண்டன்டாக இருந்தார். தேவன் சொல்லுவதை, பிதா சொல்லுவதை குமாரன் செய்தார், பிதா சொல்லாததை குமாரன் செய்யவில்லை. சரி, அடுத்தது கிரீஃப், அவர் வருத்தப்பட்ட காரியங்கள். 11வது அதிகாரம் 35 நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு வசனம். 11:35. இயேசு கண்ணீர் விட்டார், துக்கம் அடைந்தவராய் கண்ணீர் விட்டார். துக்கம் அடைந்த அந்த சம்பவம் நமக்கு சில நேரத்தில் அடுத்தவங்க பேசும் பொழுது அல்லது ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது தொண்டை அடைச்சிட்டு நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பிராக்டிக்கலான ஒரு ரியல் மேனாகத்தான் அவர் இருந்தார். அவர் தேவனாய் இருந்தவர், மனுஷ ரூபம் எடுத்து அவர் உண்மையான ஒரு மனுஷனாக இருந்தார் என்கிற இந்த கேரக்டர்ஸை நாம் பார்க்க முடியும். அடுத்தது, நம்மை போல அவர் மிகவும் வியாகுலப்பட்ட ஒரு இடம். 12வது அதிகாரம் 27. 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பாருங்க, என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன்.
சில வேளையில் நமக்கு சோதனைகள் வரும் பொழுது அதை விட்டுட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும்னு நம்ம நினச்சி நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அந்த சோதனையில் கண்டிப்பாக நம்ம தாண்டி தான் வரப்போகிறோம். சில வேளைகளில் தப்பிச்சிருவோம், சில வேளைகளில் அதை நம்ம மாட்டுப்பட்டு நம்மளை இந்த தங்கம் செய்கிறவங்க கம்பி நீட்டுறன்னு சொல்லுவாங்க. கம்பி நீட்டுறது அப்படின்னா கம்பி நீட்டிட்டாயா அப்படின்னா வழக்கத்தில் சொல்கிற சொல். உண்மையான சொல் என்ன அப்படின்னா, ஒரு பவுன், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, 1 கிராமா 1 பவுன்னு தெரியல, அதை கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு அந்த கம்பியாக செய்யணுமா, அதை இழுப்பாங்க, தட்டி எடுப்பாங்க. அது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. 1 கிராமோ 1 பவுனோ எனக்கு தெரியவில்லை, அதை தட்டி எத்தனையோ ஒரு மீட்டர் லென்த்துக்கு அதை கம்பியாக அவங்க இழுக்கணும். அந்த கம்பி நீட்டி முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு அடித்து நொறுக்கப்பட்டு சங்கடப்படுத்தப்பட்டு சூழ்நிலைகளை தாண்டி நாம் கடந்து வருவோம். சோதனையிலிருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும், அதை கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். சோதனை வரப்போகிறதுன்னு சொல்லி நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அதில் மாட்டிக்கொண்டு அல்லோல் பட்டு நம்ம விடுதலையாகி வரும்பொழுது ஒரு நிம்மதி இருக்கும். எப்படியோ தாண்டி வந்துட்டோம். சில வேளைகளில் அதில் சோதனைக்குட்படாதபடிக்கு நாம் கடந்து வந்து விடுவோம். தேவனுடைய சித்தம் சில விஷயங்களில் நாம் இடைப்படும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவர் நினைப்பது நிமித்தமாய் அதை நமக்கு அனுமதிக்கிறார். ஜெபம் பண்ணும் பொழுது பிடிவாத பிடித்து உபவாசம் இருந்து எப்படியாவது நான் இதில் ஜெயிச்சிடணும், இதை தாண்டி வந்துடணும் அப்படின்னு ஜெபிக்கிறதை விட தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு அதில் ஒரு கிஃப்ட் கிடைக்குது. என்ன கிஃப்ட் அப்படின்னு சொன்னால், அதை கடந்து வருவதற்கு ஜெயிப்பதற்கு தேவனுடைய பலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை விட்டுட்டு நாம பிடிவாதம் பிடிச்சு நம்ம நிற்கும் பொழுது பலமும் போயிடும், அதை விட்டு தாண்டி வர முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய இந்த சம்பவத்தை பாருங்க. நான் என்ன சொல்லுவேன், நான் ஆல்ரெடி கலங்கி இருக்கிறேன், என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்று சொல்லுகிற ஒரு சம்பவம். அடுத்தது 19வது அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய மன வேதனையும் அவருடைய மரணத்தையும் நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். இது எல்லாவற்றையும் கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பூரணமான ஒரு மனுஷனாக இந்த உலகத்திலே அவர் ஜீவித்தார். நம்மை போல அவர் பாடுபட்டார். நம்மை போல அவருக்கு எல்லா விதமான ஒரு உணர்வுகளும் இருந்தது. நம்மை போல அவர் வாழ்ந்து, நம்மை போல கஷ்டப்பட்டு, நம்மை போல ஜனங்களால எதிர்க்கப்பட்டு, எல்லா விதத்திலும் அவர் அதை ஜெயித்து கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நமக்கு பாவ மன்னிப்பை அளித்தார் என்கிற ஒரு சம்பவத்தை நாம் உணர வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் தாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது இந்த நாளில் எடுத்த வார்த்தைகளிலே சந்தேகங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.